நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் நல்ல கொழுப்புகள். அப்போ கெட்ட கொழுப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் கேளுங்க. மாட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், சோடா, ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சி, பாதாம். டெய்லி ஒரு 5 பாதாம் ஊற வச்சுட்டு தோல் உரித்து சாப்பிடுங்க. இது உடம்புக்கு நல்ல கொழுப்பை தரும். வேர்க்கடலை நல்லா அவிச்சிட்டு ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, அவிச்ச வேர்க்கடலை சாப்பிடுங்க. இது பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். குழம்புக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இதெல்லாம் காராமணி சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். தேங்காய் கண்டிப்பாக உணவில் நீங்கள் அதிகமாக சேர்த்து, இவைகள் எல்லாமே நல்ல கொழுப்புகள் தான். பாருங்கள், பால், நெய், சீஸ் போன்றவை அளவோடு சாப்பிடுங்க. பசுமாட்டு நெய் சேர்த்துக்கலாம், தப்பொன்றும் இல்லை. கெட்ட கொழுப்புகள் எல்லாம் நம்முடைய இரத்த நாளங்களை போய் அடைச்சிட்டு நமக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமாகுது.